ரீனாவுக்கும் அர்ஜுன் கல்யாணம் முடிஞ்சிருமா? நிறைய பேர் அதான் எதிர்பார்க்கறாங்க. உங்க மைண்ட் செட் எப்படி என்னோட மைண்ட் செட்டும் அதேதான். இல்ல ஹார்ட்பீட் 3ல வருமா இல்ல இப்பயே முடிஞ்சிருமா? அந்த கான்ஃபிளிக்ட் போகும்போது வந்து ஏன் சார் பாவம் கஷ்டப்படுறாங்க, அவங்க சீக்கிரம் ஏத்துக்கோங்க, சீக்கிரம் சேர்ந்துருங்க. டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. இப்போ ஹார்ட்பீட் தேவா எத்தனை பேர் பாராட்டிருக்காங்க? அதாவது இண்டஸ்ட்ரியில இருந்து யாராவது பாராட்டிருக்காங்களா? சினிமால இருந்து அவ்வளவா இல்லைங்க ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் மீடியமா பாக்குறாங்க. பைசன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது ஒரு காவியமா பாக்குறாங்க நிறைய மக்கள். நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமானது தான். அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணா ஐம் ஹாப்பி டு டூ. பட் அந்த சின்னது வந்து ரொம்ப நாள் பண்ணா அந்த ரெகக்னிஷனே கிடைக்காது. ஸோ வெளியில வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க. அவர் மேல டிஃப்ரெண்டான ரிமார்க்ஸ் அதெல்லாம் இருக்கு. அந்த படம் நம்ம வருவோம்னு நினைச்சிருப்பீங்க, அதாவது ஒரு டைலாக இங்கே இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனால் அது வராமே இருந்த படங்கள்லாம் இருக்கா? இருக்குங்க. என்னென்ன படங்கள் சொல்லுவாங்க? ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம செல்வராகன் அவர் கூட வந்து எனக்கு பட்டது சொல்கிறேன். அவர் கூட எனக்கு அவர் டைரக்ஷனில் நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவர் கூட நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நானே வருவேன்ல ஒரு டைரக்ஷன்லும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ரீனா கல்யாண பத்திரிகையில் அப்பா பேர் விஜய்னு போட்டு வருமா இல்லை உங்கள் பேர் போட்டு தான் வருமா? அது ஒரு சஸ்பென்ஸ் தான். அது எப்போ ரிவீல் ஆகும்ன்றது எனக்கும் தெரியும். ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கேரிங்கான ஒரு விஷயம்லாம் எப்படி எடுத்துக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து காமிச்சிருக்கீங்க ஸ்க்ரீனில். என் போக்கில் என்னை விட்டுட்டா காமா இருப்பேன். கள்ள தூக்கி போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும். பட் ரியாலிட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து இருந்துட முடியுமா? எப்படி இவ்வளோ நல்லவராக இருக்காரு, ஒய்ஃப் வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக பார்த்துக்கிறாரு, அந்த மாதிரி தான் வந்து ஒரு பார்வை இருக்குது. இது எப்படி அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு சொல்லும் போது வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆனீங்க? எனக்கு எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த கேரக்டர் கிடச்சது வந்து எனக்கு எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே சீரியஸான கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ் மாதிரி, டாக்டர், அஃபீஷியல் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் இட் வாஸ் வெரி சாஃப்ட் சைடட். அண்ட் என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் கேரக்டர், சப்போர்ட்டிவான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் கேரிங் ஃபாதர் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் கிடைக்கிறதே வந்து ரேர் தான். ஸோ எனக்கு வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. அண்ட் ப்ளஸ் இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஷ்ட் கேரக்டர். ஸோ அதனால் தேர் ஆர் நோ 2 seconds தாட்ஸ் அபவுட் இட். ஹார்ட்பீட் சீரிஸ் வந்து நிறைய எமோஷனை வந்து கன்வே பண்ணுது, கனெக்ட் பண்ணுது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு. அதுக்கு உங்கள் யூனிட் எப்படி இருக்கும்? அதாவது நீங்களும் வந்து ஒரு எமோஷனாக இருப்பீங்களா, இல்லை சில்லாக இருப்பீங்களா, காமெடி பண்ணிட்டு இருப்பீங்களா? ஜாலியாக இருக்குங்க. செட்டு வந்து எப்படி சொல்கிறது, செட்டில் வந்து சைலண்ட்டாக தான் இருப்போம். ஆப்வியஸ்லி ஒர்க் இருக்கும், சீரியஸாக போவோம். ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக பிஸின்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கம்போஸ்டாக தான் காமாக தான் போவோம். ரொம்ப நாய்ஸியாலாம் இருக்கிறது இல்லை. இப்போது நிறைய சீரீஸில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மூவி சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக தெரியும். என்னடா இது வந்து ஒரு மாதிரி ஓவர் பண்ணுறாங்களே அந்த மாதிரி இருக்கும். பட் உங்கள் சீரீஸில் ஏதாவது ஒரு சீன் ரீக்ரியேட் பண்ணும்போது கூட அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ராஜாராணி கிளைமேக்ஸ் சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ரீனாவும் அர்ஜுனும் வந்து பண்ணியிருப்பாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. அது எப்படி வந்து உங்கள் சீரீஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயம் வந்து யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எமோஷன்ஸ் தாங்க. 100% எமோஷன்ஸ் தான். ஸோ அது வந்து மேஜர் கிரெடிட் ஷுட் கோ டு டைரக்டர் அண்ட் ரைட்டர் தீபக் சுந்தரராஜன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அனபல் சேதுபதி மூவிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எப்போவுமே வந்து ரைட்டிங் தான் அவரோட ஸ்ட்ராங் பாயிண்ட்டு. ஸோ அதனால் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவார் அவர். எந்த சீன் எடுக்கும்போது உங்களுக்கே வந்து பயங்கரமாக ஒரு பியூராக ஒரு ஆறாவாக இருந்துச்சு எந்த சீன் எடுக்கும்போது? எனக்கு வந்து மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சது, எக்ஸைட்டிங்காக இருந்தது வந்து விஜயோட ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன். ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸே நிறைய எதிர்பார்த்த ஒரு சீன் வந்து எப்படின்றது. ஸோ 2 கேரக்டர்ஸும் மீட் பண்ணுறது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அந்த சீனுக்கு நான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ரீனா ரதி பொண்ணு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்களோட கன்வே பண்ணும்போது ஆடியன்ஸ் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பரில் படிக்கும்போது நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? என்ன அது வந்து மற்றவங்களுக்கு பிறந்த பொண்ணை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு எமோஷனலாக இருந்துச்சு நினைக்கிறேன் பேப்பரில் படிக்கும்போது உங்களுக்கு? ஆனால் இப்போ நல்லா எல்லாத்தையும் கன்வே ஆயிடுச்சு. இப்போ பேப்பரில் படிக்கும்போது எப்படி இருந்துச்சு? அது சொல்கிறாங்க ஆஸ் அன் ஆக்டர் என்னென்னா இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ராஜெக்ட். இட்ஸ் அ லாங் ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து நம்ம கம்ப்ளீட்லி இன்டு த கேரக்டர். அதை தாண்டி நமக்கு ரோலில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன டைலாக்ஸு, ஸோ அது வந்து எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுன்ற அந்த ட்ராக்ல தான் போக தவிர்த்து நான் வந்து கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணதே இல்லை. ஏதாவது டவுட்ஸ் இருக்கும்போது அவரை கேட்பேன். பட் அந்த பாயிண்ட் வந்து எனக்கு அது எல்லாமே வந்து நியாயமாக தான் பட்டது. ஏன்னா ஒரு மாரல் கான்ஃப்ளிக்ட், ரொம்ப கேரிங்காக இருக்கிறவர் வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஷாக்கு. ஸோ மோர் தென் த ஷாக் என்னென்னா
அவர் வந்து ரொம்ப நம்பினவங்க வந்து அவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சதுன்றது ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் இல்லையா. அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியுது, பப்ளிக்கே தெரிஞ்ச அப்புறம் தான் அவருக்கு தெரியும்னு சொல்லும்போது அது மன கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ரியாலிட்டியில என் கேரக்டர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருப்பானாங்கிறதே ஒரு ஆச்சரியம் தான் அப்படின்னு சொல்லி. அது ஏன் சொன்னீங்க? என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கு தேவுக்குள்ள? இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியலா என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கு? அதாவது 100% ஒரு சாது மாதிரி யாருமே இருக்கவே முடியாது. டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே வந்து குட் குவாலிட்டிஸ் பேட் குவாலிட்டிஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துவோன்றது தான் அங்கே விஷயமே. பட் ஆனால் ரியல் சினாரியிலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் சொல்ல முடியாது. பட் மெஜாரிட்டி வந்து ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி பார்க்குறது. திடீர்னு நம்மளை ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்களே, இல்லை ஏதாவது நம்ம சொன்னது புரிஞ்சுக்கலன்னா கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்லி வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக காமிச்சிருப்பாங்க. இப்போ ரீனாவுக்கும் அர்ஜுன் கல்யாணம் முடிஞ்சிருமா? நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க. யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை ஹார்ட்பீட் 3ல வருமா, இல்லை இப்பயே முடிஞ்சிருமா, இல்லைனா வந்து ஹார்ட்பீட் 4 ஹார்ட்பீட் 5 போக போறீங்களா? உங்கள் மைண்ட் செட் எப்படி, என்னோட மைண்ட் செட்டும் அதே தான். ஸோ ஐம் ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் த ரிசல்ட். ஓகே, 2 ட்விஸ்ட் இருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து அவங்க பொண்ணு தெரிஞ்சிருமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து தெரிஞ்சிருச்சு ரஜியோட பொண்ணு தான் ரீனா அப்படின்ட்டு. 2வது பார்ட்ல வந்து தெரிஞ்சிருமா விஜயோட பொண்ணு தான் ரீனா அப்படிங்கிற இது ரிவீல் ஆயிருமா? அதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி. அதாங்க 2 வீக்ஸ் தாங்க. இப்போ நம்ம கிளைமேக்ஸ் யூனிட்டா படம் சுவாரஸ்யமா இருக்காது. அதே தான் நான் எங்க போனாலும் சொல்றது இதே விஷயம் தான். ஸோ வில் ஹேவ் டு வெயிட். அந்த பேஷன்ஸ்க்கான ஒரு ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்போவுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன ஆசை? உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஆடியன்ஸை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு ஆடியன்ஸ் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆசை? சேரணுமா, இல்லை தெரியணுமா, வேண்டாமா, இல்லை 3வது பார்ட்ல கொண்டு போகலாமா அப்படின்னு ஆசையா, இல்லை இந்த பார்ட்லேயே உடச்சுங்கிற ஆசையா? ஒரு ஆடியன்ஸ் இல்லை, நான் அந்த சைடே யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து ஏன்னா பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்டாக இருக்கிறதால நான் என்ன நடக்க போகுதுங்கிறது ஆர்வமாக தான் பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளோதான். வேற நான் எதுவும் ஜட்ஜே பண்ணுறதில்ல. என்னோட இமேஜினேஷன் சில இதெல்லாம் இருக்கும். நானே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கேரக்டரே வந்து நான் முதல்ல கோபப்பட்டேன். ஸோ இது தெரியும் போது வந்து அவங்க கூட திரும்ப நான் சேருவேனா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பெரிய டவுட் இருந்தது. அது பார்த்தா ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சுட்டாங்க. பட் ஒரு சீரீஸ்ல உங்க ரெண்டுத்துக்கும் ஒரு சைலண்டான ஒரு ரொமான்டிக், ஒரு சைலண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க? ப்ரிப்பரேஷன் எதுவுமே இல்லைங்க. நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிறது அப்படியே எனாக்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கான தனி ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு நீங்கள் கேரக்டர் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். யூ கேன் டூ இட். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நிறையா வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஹார்ட்பீட். யாரெல்லாம் வந்து ரெகக்னைசேஷன் பண்ணி உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்க? நிறைய பேர் பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபேமிலி, எஸ்பெஷலி விமன். ஸோ அவங்க வந்து சொல்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அவ்வளோ டீட்டெயிலாக பேசுனது இல்லை. அந்த கான்ஃப்ளிக் போகும்போது வந்து ஏன் சார் பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்க, சீக்கிரம் ஏற்றுக்கோங்க, சீக்கிரம் சேர்ந்துருங்க. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ லாஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் வந்து நிறைய ரொம்ப ஹார்ட் ஃபில்ட்டான நோட்ஸ் எல்லாம் நிறைய எழுதி அமைச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு லாஸ்ட் 2 டேஸில் தான் அந்த மாதிரி நிறைய பார்த்தேன், கேரக்டரை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங். எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள்ன்றது நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கேரிங்கான ஒரு விஷயம்லாம் எப்படி எடுத்துக்கணும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து காமிச்சிருக்கீங்க ஸ்க்ரீனில். ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி அவங்க ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் நான் வந்து அவங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, என்ன மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும், அதே மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தால் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி என்னோட கேரக்டரை பார்த்து அவங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்குன்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்போ தேவ்கிட்ட இருந்து நீங்கள் என்ன இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க? ஒரு சந்திரசேகர் ரியல் கேரக்டர், தேவ்கிட்ட இருந்த ரியல் கேரக்டர் வந்து என்ன இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க? என்னென்ன விஷயமா இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க? சரி, ஓகே இது வந்து கற்றுக்கலாம் அப்படின்னா. அதாவது ஈஸி கோயிங், அந்த மாதிரி காம் நேச்சர், அது ரெண்டுமே என்கிட்ட கொஞ்சம் கம்மி தான். உங்கள்கிட்ட காம் நேச்சர் கம்மியா? ஆனால் நீ பேசுறதே சவுண்டு கேட்க மாட்டேங்குது. நான் பார்க்கும்போது கூட சரி ஓகே தப்பானுச்சுக்காதீங்க, பக்கா வந்து ஒரு வில்லன் மெட்டீரியல் மாதிரி இருக்காருப்பா எனக்கு, அவங்க நேரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப காமாக ஒரு ஜீவியம் வாய்ஸ் மாதிரிலாம் கேட்டிருக்கேன். எனக்கு அமைதியாக உட்காந்து பேசுறீங்க. உங்களுக்கு காம் நேச்சர் கம்மியா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா லைக் ஸ்டில் வாட்டருங்க. என் போக்கில் என்னை விட்டுட்டா காமாக இருப்பேன். கல்லை தூக்கி போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும், என்கிட்டயும் அதே தான். ஓகே ஓகே. ஸோ பட் நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மட்டும் அந்த ஸ்டில்னஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ். கல் போட்டாலும் எது விழுந்தாலும் உங்கள் ஸ்டில்னஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஸோ அதுதான் நான் இந்த கேரக்டர்லேருந்து டேக்கவே அதுதான். இதே மாதிரி இருப்பாங்களா இல்லையான்றது அதை விடுங்க. ஸோ அதில் இருக்கிற பாசிட்டிவ் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக. பட் இதில் வந்து இந்த ஹார்ட்பீட்டில் என்ன பயங்கரமான ஒரு ப்ளஸ் அப்படின்னா, ஒரு யங்ஸ்டரோட காதலையும் அண்ட் வந்து அபவ் 30 அபவ் 40 அந்த ஒரு ரேஞ்சில் உள்ள காதலையும் வந்து ஒரு அழகாக பியூராக காட்டுறாங்க. அது எல்லாருமே வந்து பியூராக வந்து பார்க்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் எ ஃபைன் பிளெண்டுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கிற அதாவது
டூ சைட்ஸும் நல்லா மெச்சூராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரைட்டர் கம்மா டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா யங்ஸ்டர்ஸில் அவங்களுக்குள்ள ஸ்தாபங்கள் எப்படி இருக்கும், ஸோ அவங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது. அதே மாதிரி ஒரு 40 ஏஜில் இருக்கும்போது உங்கள் லைஃப் மேலேயே ஒரு 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 புரிதல் இருக்கும், மெச்சூரிட்டி லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயம் டக்குன்னு பேச மாட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுவீங்க. ஸோ அது 2 எக்ஸ்ட்ரீம்ஸையும் வந்து நல்லா காமிச்சிருக்காங்க இதில். ஸோ தட் வே என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல் ஸ்டோரின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து சொல்றாங்க, அதாவது பத்திரிகையில விஜய்ங்கிற பேரு வந்துருமா? ரீனா கல்யாண பத்திரிகையில அப்பா பேரு விஜய்னு போட்டு வருமா, இல்ல உங்க பேர் போட்டு தான் வருமா? அது ஒரு சஸ்பென்ஸ் தான். ஆ. அது எப்போ ரிவீல் ஆகும்ன்றது எனக்கும் தெரியாது. நீ ஒரு லக்கி சாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்க நடிச்ச ஹார்ட் பீட்டும் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு, அந்த பைசன் வந்து பயங்கரமா ஹிட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ பைசன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு படம் வந்து அது ஒரு காவியமா பாக்குறாங்க நிறைய மக்கள். அது நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா ரியல் டைம்ல நம்ம ஸ்க்ரீன்ல பாக்குற அளவுக்கு கிளாமரஸா இருக்கு. புளியங்குளத்துல தான் பண்ணீங்களா? அந்த திருநெல்வேலி புளியங்குளத்துலனா இல்ல எங்க ஷூட்டிங் வந்து இங்க தான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நடத்துனாங்க, செட் மாதிரி போட்டு. ஸோ கிளைமேக்ஸ் மேட்சா இருக்கிறதால அது சென்னையில தான் ஷூட் பண்ணாங்க ஒரு காலேஜ்ல. ஸோ பயங்கர வெயில் டைம், ஃபெப்ரவரியில் தான் ஷூட் பண்ணோம், எல்லாம் ஓப்பன் செட்டு. ஸோ அதனால மோஸ்ட்லி வெயிலே தான் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் நல்லா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர், அவர் வந்து எப்படி டைரக்ட் பண்ணுறாரு, அவர் எப்படி ஈடுபாடோட பண்ணுறாருன்றது அதெல்லாம் விஷுவலாக பார்க்கும்போது அது எல்லாமே வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ வெளியில் வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவாங்க, அவர் மேலே டிஃப்ரெண்ட்டான ரிமார்க்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து வாயால் சொல்லுவாங்க, சில பேர் வந்து இறங்கி செய்கிறவங்க வந்து ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. இப்போ டைரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நடிச்சு காட்டுறவங்க சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து சொல்லுவாங்க, இல்லை சில பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பிக் அண்ட் சூஸ் மாதிரி இருப்பாங்க. அதாவது எனக்கு இந்த மாதிரி எமோஷன் வேணும், அவங்களால வந்து அது கொண்டு வர முடியாது. பட் இவர்கிட்ட வந்து அது எல்லாமே இருக்குது. அதாவது அவர் நடிச்சும் காட்டுவார், இன்கேஸ் நமக்கு புரியலன்னா கீழே விழுந்து பிறண்டணுன்னாலும் ஓகே, அடிபடுற மாதிரி தான், அது எதுவுமே வந்து அவர் யோசிக்கவே மாட்டார். ஸோ நீங்களே நிறைய இதுக்கு முன்னாடி வாழை பிஹைண்ட் த சீன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க கூட, அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கு மேலே ஒரு படி மேலேயே அவரும் பண்ணி காமிச்சிருப்பார் அதெல்லாம். ஸோ அந்த லெவலில் பார்க்கும்போது என்ன சொல்லுவது, ஒரு மேஜர் ட்ரேட் தாங்க. ஒரு லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் வந்த பிறகு கூட வந்து நம்ம அந்த எந்த வழியிலேருந்து வந்திருக்கோம்னு சொல்லி அதை மறக்காம போது அது இன்னும் அதே ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை வந்து இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஸோ அந்த வகையில் சொல்லணும்னா, அண்ட் நான் எப்படி உள்ளே வந்தேன்னா அதுவும் ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த சென்ஸ் லைஃப்பில் நிறைய சர்ப்ரைசஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் அது. நான் வந்து அவர் கர்ணன் மூவி பண்ணும்போது அந்த டைமில் நான் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு எந்த காலும் வரல. ஸோ அதுக்கப்புறம் அவரும் பல மூவிஸ் பண்ணார். ஸோ நானும் அதுக்கு மேலே எனக்கு ஆடிஷன் பண்ணுற வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூ அந்த ஃபெப்ரவரிக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் என்னோட இன்ஹிபிஷன் சொன்னேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய போலீஸ் டாக்டர்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போதைக்கு இந்த ஹார்ட் பீட் சீரிஸும் ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் தான் இருக்கேன் அப்போது. ஸோ அப்போ எனக்கு டைம் இருந்தது, சரி நான் அதுக்கப்புறம் சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோச் ரோல்னு சொன்னாங்க. வாஸ் வெரி ஹாப்பி. என்ன நான் எப்போவுமே வந்து ரோல்ஸ் வரும்போது பார்க்குறதா எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, ஸோ அதுதான் மெயினாக பார்க்குறது. ஸோ அதர் தென் போலீஸ் அண்ட் டாக்டர் வேறு எந்த கேரக்டராக வந்தாலும் சந்தோஷமாக பண்ணுவேன். ஏன் அதிகமாக போலீஸ் அண்ட் டாக்டருக்கே கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி பிகாஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி, அந்த ஹைட்டு அதெல்லாம் பார்த்தாலே சில பேர் இது போலீஸ்னு தோண்டும். ஸோ ஒரு ரோல் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா க்ளீன்ஷாக அந்த லுக்கில் ஆடிஷனில் போகும்போது டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணிடுவோம். நான் அதனாலே வந்து ரொம்ப நாள் தாடியோடு தான் போவேன். அப்படி இருந்தாலே வந்து ஷேப் பண்ணிட்டுவான்னு சொல்லி அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. ஸோ இந்த ஹார்ட் பீட் பண்ண அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், சரி இனிமேல் இந்த கேரக்டரே பண்ணி இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் சூஸ் பண்ணிட்டு போவோம். அதை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணால் ஐம் ஹாப்பி டு டூ. பட் அந்த சின்னது வந்து ரொம்ப நாள் பண்ணால் அந்த ரெகக்னிஷனே கிடைக்காது. இப்போ தேவுக்கு எப்படி லுக் கேட்டாங்க, எந்த மாதிரி வந்து வேணும்னு கேட்டாங்க? தேவுக்கு இந்த மாதிரி தான் கேட்டாங்க, சால்ட் அண்ட் பேப்பர், நல்லா பியர்டு ஹேர் அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி, ஒரு மிடில் ஈஸ்ட் பர்சனாக இருக்கணுன்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஆனஸ்டாக ஒன்று சொல்லுங்கள், யாராவது ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டு சார் உங்களை மாதிரி தான் சார் இருக்கணும், ஹஸ்பண்ட்னா ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்கீங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா? வெளியில் அந்த மாதிரி இல்லை, அது ஒரு ஃபேமிலியோட வந்து, அதாவது எல்லாரும் நாங்கள் சீரீஸ் பார்க்குறோம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தவிர்த்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையாக வந்து கமெண்ட் பண்ணலை. முதல் செல்ஃபி யாராவது ஒரு ஆள் செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல, முதல் செல்ஃபி எப்படி இருந்துச்சு? கலைஞனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரசிகன் அவங்க கூட போட்டோ எடுக்கிறது வந்து பயங்கரமாக ஆசைப்படுவாங்க கலைஞன். முதல் செல்ஃபி எனக்கு சரியாக ஞாபகம் வரல. பட் ஐ திங்க் வாரிசு பண்ண அப்புறம் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூட இதுக்கு முன்னாடி வந்து 2 படம் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகில், பட் அதில் நான் ஃப்ரேமில் கூட வரல எதுலையுமே. அதுக்கு பாட்டில் வருவீங்களா? படத்தில் பண்ணேன். படத்தில் வந்து லைன் ரெஃபரின்னு சொல்லுவாங்க, அந்த பார்டர் தாண்டி
ஓகே ஓகே. ஸோ அந்த கேரக்டர் தான் அப்போ பண்ணேன். ம். ஆக்சுவலாக அது முன்னாடி வந்து பாண்டியம்மா இடிச்சு விடுவாங்களே, ஸோ அந்த ஆமா. ரோல் வந்து நான் தான் பண்ண வேண்டியது. ஓகே அந்த ஓகே. ஸ்டண்ட்டுக்காக வந்து எனக்கு அந்த ரோல் மாற்றி கொடுத்துட்டாங்க. ம், ம். ஸோ அதனால எந்த ஃப்ரேம்லேயும் வந்து ஃபேஸே தெரியாது அது. ம், ம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பீஸ்ட் பண்ணேன். அதில் ஒரு கமாண்டர் சீஃப் மாதிரி அதில் ஒரு 1-2 ஃப்ரேமில் ஒரு சின்ன டைலாகும் இருக்குது அதில். ம், அதுக்கப்புறம் வாரிசில் தான் அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ம். ஸோ அது சீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபன்னாக, நல்லா என்ன சொல்ல, நம்ம விஜய் சாரோட ஸ்டைலில் நல்லா போகும் அது. ம். ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து நோட்டீஸ் பண்ணதே அபூர்வம். ஏன்னா விஜய் சாரோட காம்பினேஷன் அவர் தான் பார்ப்பாங்க ஆப்வியஸாக வந்து. ம். அவர் ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ம். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ம். ஸோ அப்போ தான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும்போது நீங்கள் வாரிசில் பண்ணீங்கல்ல, ஆமாம் சார். ஸோ அப்போ தான் எடுத்தாங்க. ஸோ அதான் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ். இப்போ நிறைய படம் நடிச்சிருப்பீங்க. அந்த படம் நம்ம வருவோம்னு நினைச்சிருப்பீங்க. அதாவது ஒரு டைலாக இங்க இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அது வராமே இருந்த படங்கள்லாம் இருக்கா? இருக்குங்க. என்னென்ன படங்கள் சொல்லுங்க? அது ஆக்சுவலாக சொல்லணும்னா நம்ம செல்வராகவன் அவர் கூட வந்து எனக்கு பட்டது சொல்கிறேன். அவர் கூட எனக்கு அவர் டைரக்ஷனில் நடிக்கவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் கூட நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எத்தனை பேருக்கு அமைச்சது தெரியல. ஸோ நான் பீஸ்டில் வந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். ஓகே. நானே வருவேன்ல ஒரு டைரக்ஷன்லும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் ஸ்டோரியே கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி எடுத்தாங்கன்னு கேள்வி. ஸோ அது ஒரு நாள் ஃபுல்லாக 4-5 சீன்ஸ் ஷூட் பண்ணாங்க. பட் எதுவுமே வரல. ஸோ அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்தது. ஏமாற்றமா இருந்துச்சா வலிச்சுதா உங்களுக்கு? பட் தெரியுங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வரும்போதே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்ட்ரகிள் எப்படின்னா, நீங்கள் ஆடிஷன் நடந்த நாள்லேருந்து நீங்கள் படம் முடிச்சுட்டு இந்த சீன் வெளியில் வர வரைக்குமே வந்து ஒரு சின்ன டென்ஷன் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம எதுவுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்லவே முடியாது. இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக சீன் வரும்னு. ஒரு 4-5 சீன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சீனாவது வரும்னு. ஸோ இப்போ நான் பண்ணும்போதே வந்து தெரியும், ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். அந்த மாதிரி சீன் எடுக்கும்போது வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு ஃபில்லர் மாதிரி எனக்கே அந்த ஃபீலிங் கிடைக்கும். பட் அதில் வந்து நான் ரொம்ப நம்பியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கம்பெனியில், ஒரு ஐடி கம்பெனி, ஒரு மீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஒரு எடிட்டர் பொசிஷனில் இருப்பேன். ஸோ அவங்கள பாராட்டுற மாதிரி ஒரு சீனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் அதோட ஸ்கோப்பே மாறிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இப்போ ஹார்ட்பீட் தேவா எத்தனை பேர் பாராட்டிருக்காங்க? அதாவது இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது பாராட்டிருக்காங்களா? சினிமாலேருந்து அவ்வளோவா இல்லைங்க, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். ஏன்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் மீடியமாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் இந்த நம்ம வெப் சீரிஸ் வந்து அமேசான், ஹாட்ஸ்டார், ஐ மீன் நெட்ஃப்ளிக்ஸ் அந்த அளவுக்கு ரீச் வந்து நம்ம ஹாட்ஸ்டாரில் இருக்குது, சீரீஸ் இருக்குது. இது வந்து ஒரு புதுசாக வந்திருக்க ஃபார்மேட், லாங் ஃபார்மேட்டுன்னும் போது அதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதால நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் பார்க்குறாங்களான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு இருக்குது. எனக்கு போஸ்ட் ஹார்ட் பீட் இப்போ ரீசெண்டாக கிடைச்ச ரோல்ஸ் வந்து அது தேங்க்ஸ் டு ஹார்ட் பீட்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ ஓரளவுக்கு இருக்குது. பட் மோஸ்ட்லி ஜென்ரல் பப்ளிக்லேருந்து நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் நோன் ஃபேஸு வந்து நீங்கள் நோன் ஃபேஸா அப்படின்னு ப்ரொடியூசர் கேட்டார் அப்படிங்க, ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கேட்டார் அப்படிங்க, ஒரு டைரக்டர் கேட்டார். அது நோன் ஃபேஸாக ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்களே, அப்போ உங்கள் மைண்டில் சொல்லியிருக்கோம்ல, நம்ம வந்து என்னைக்காக ஒரு நாள் ஒரு நோன் ஃபேஸாக மாறிடணும் அப்படின்னு. எத்தனை ஆடிஷன் போயிருப்பீங்க, எத்தனை ரிஜெக்ஷன் பார்த்துருப்பீங்க? ஆடிஷன்ஸ்லாம் கணக்கே இல்லைங்க. எங்கே ஆடிஷன் நடந்தாலும் போயிடுவேன், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி அவுட்கம். இப்போ எனக்கு என்னென்னா, நான் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரீபர்த். சினிமாவுக்குள்ளே நான் வர்றது என்னென்னா, இப்போ அந்த டைமில் எனக்கு வந்து புதுசாக என்ன ஸ்கில் கற்றுக்க முடியும்னு தெரியாது. ஹேவிங் செட் தட், சினிமா கூட கண்டிப்பாக ஸ்கில் தேவை. நல்லா பேசணும், நல்லா நடிக்க தெரியணும். ஸோ எனக்கு வந்து நான் ரொம்ப ஷை டைப். அதுக்கு முன்னாடி கேமரா ஃபேஸ் பண்ணதும் இல்லை, ஒரு ஆடியன்ஸ் அட்ரஸ் பண்ணி நான் பேசுனது கூட கிடையாது. ஸோ அது ஒரு ரிசர்வ்டாக இருந்தேன். ஸோ அதுதான் லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சே எடுத்துக்கிட்டேன். சார் இதுக்கு மேலே வந்து நம்ம ஏதாவது வேணும்னா இறங்கி தான் ஆகணும். அண்டு இன்னொன்று 2 மோட்டிவேஷனுங்க இந்த லைன் சூஸ் பண்ணுறதுக்கு. ஒன்று, நான் எம்ப்ளாய்மெண்ட்டை நோக்கி போனேன்னா அதில் வந்து ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்க போகுது. நான் அந்த டைமில் வந்து நான் வெளியில் வரும்போது கண்டிப்பாக நான் வேறு ஒரு புதுசாக போகும்போது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ப்ளஸ் நமக்கான ஒரு ரெகக்னிஷன் இப்போ ஒர்க்கில் வந்து பெருசாக எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த பாயிண்ட்டில் நம்ம தான் யோசித்தோம். ஒன்று, நமக்கு வந்து நம்ம பண்ணுற வேலை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும், அதே மாதிரி மானிட்டரியாக வந்து அது பெனிஃபிட்டாகவும் இருக்கணும். ஸோ சினிமாவில் வந்து அட்லீஸ்ட் நம்ம பெரிய ஆள் ஆகாட்டியுமே வந்து நம்ம பண்ணுற அது சின்ன வேலையாக இருந்தாலும் இட் வில் பி தேர் ஃபார் எவர். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. நம்ம பண்ணுற க்ரியேஷன் வந்து அது எப்போவுமே நிலச்சி நிற்கும். ஒரு படத்தில் நடித்தாலும் நீங்கள் ஒரு பெயிண்டிங் வரைஞ்சாலும் வந்து இட் வில் பி தேர் ஃபார் எவர். ஸோ நம்ம அதே மற்ற ஒர்க்கில் பார்க்கும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. ஸோ நான் வந்து அதுதான் என் மைண்டில் பட்டுது. சரி, நம்ம இதை நோக்கி போவோம், நமக்கு அருள் இருந்தால் நல்ல லெவலுக்கு வரலாம், இல்லாட்டி ஒரு நல்ல பேராவது நம்ம சம்பாதிக்கணும்னு. ஸோ வீட்டில் நல்ல சப்போர்ட்டிவ் இருந்தாங்க, எனக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருந்தது. ஸோ அதனால் தைரியமாக உள்ளே வந்தேன். ஸோ ஆடிஷன்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ஷன்ஸ் தான், பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம் தான். இப்போ நான் வந்து புதுசாக சொல்ல போகிறது எதுவுமே இல்லை, நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எல்லாரும் எனக்கு முன்னாடி வந்தவங்க, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அது ஃபேஸ் பண்ணது தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து லுக்ஸ் வைஸ் யாரும் கமெண்ட் பண்ணதில்லை. ஏன்னா தேங்க்ஃபுல்லி எனக்கு ஐ ஹாவ் அ குட் ஹைட் பர்சனாலிட்டி. ஸோ அதனால் வந்து
எனக்கு ஃப்ளிப் சைடு என்னன்னா மோஸ்ட்லி போலீஸ் கேரக்டர், டாக்டர் கேரக்டர் இந்த மாதிரி தான் வரும். பட் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். ம். பட் எனக்கு அந்த விஷயத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமா அமைஞ்சுது. ம். பட் ஆனால் அந்த சிஸ்டம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ம். ஏன்னா சினிமானா அதில் ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, சப்போர்ட்டிங் ரோல்ஸ் இருக்கும், ம். இந்த மாதிரி கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு புரியறதுக்கே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. ம். ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கற்றுக்கிட்டு நம்ம உள்ள டேரெக்டாக ஒரு ரோல் வேணும்னா நேரடியாக போய் அப்ரோச் பண்ணி ப்ராப்பராக அதுக்கான ஒரு ஆடிஷன் நடந்தால் தான் கிடைக்கும்னு தெரியும். ம். பட் ஆனால் சினிமாலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான casting call வரும். பட் அதில் ஹார்ட்லி ஒரு 1 or 2% தான் வந்து ஜென்யூனாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ம். ஸோ அது வந்து நம்ம அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணுமே தெரியாது. பட் நான் வந்து தேங்க்ஃபுல்லி எனக்கு வந்து என்னோட சுற்றி இருக்கிற சர்க்கிள் வந்து ரொம்ப நல்லவங்களா அமைஞ்சாங்க, நல்லா கைட் பண்ணாங்க எங்கே ஆடிஷன்ஸ் நடக்குது. ம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதால தான் வந்து ஓரளவுக்கு வர முடியும். ஸோ என் விஷயத்தில் அது 100% நடந்தது. எனக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் சம்பளம் எப்படி பேசணும், ம். கேரக்டர்ஸ் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு படியாக தாண்டி தான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சந்திரசேகர் எத்தனை படங்கள் பண்ணியிருப்பாரு? ரஃபாக நடிச்சு வெளியானது, வெளியாகாதது, நின்று எல்லாம் போன சேர்த்து, படம் இதெல்லாம் பார்த்தா ரஃபாக ஒரு 50 மூவிஸாவது இருக்குங்க. 50 படம் நடிச்சிங்க. 50 படங்கள் கழித்து இப்போ வந்து அந்த ரெகக்னேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஃபுல்லாகவே. ஆமாம், சூப்பர் ப்ரோ. கண்டிப்பாக வந்து உங்களோட உழைப்புக்கு ஏற்ற, அதாவது ஊதியம் சொல்லுவாங்கல்ல, அந்த கடமை செய்ய பலனை எதிர்பார்க்காத மாதிரி தான் நீங்கள் வந்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ அதுக்கேற்ற ஊதியமும் பலனும் வந்து கிடைச்சே இருக்கு. தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு மிக்க நன்றி. இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களை அப்பாவாகவும் நிறையா வந்து ஒரு ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கனவு இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஹார்ட் பீட் 3லையும் வந்து ஹார்ட் பீட் 3 இருக்குல்ல, ஹோப்ஃபுல்லி ஓகே. அப்போ இருக்கு ஹார்ட் பீட் 3 இருக்கு. ஹார்ட் பீட் 4 அது தெரியாது. தெரியல. ஓகே, அது இருக்கு, நம்புவோம். தேங்க்யூ வெரி மச். நேரத்துக்கு மிக்க தேங்க்யூ ஸோ மச். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now.